பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் வீட்டு பிரியாணி. இது ரொம்ப அருமையாக இருக்குது. சேம் டைம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டில் ஒரு பாதி கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். சேம் டைம் ஒரு பாதி கட்டு மல்லி செடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, சும்மா ஒரு பொடி பச்சை பட்டாணி, பின்ன பார்த்திங்கனாக்கா இது ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு 150 ml இருக்குது. 100 ml 150 ml விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். சேம் டைம் இந்த பூ, அன்னாச்சி பூவாங்கல்ல, அந்த பூவு, அது ஒரு பூவை அப்படி உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். சேம் டைமு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன். அப்புறமா ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 150 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் இஞ்சி, ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு வதக்கி கொடுத்துடலாம். நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு போட்ட உடனே அது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துறேன், தக்காளி சேர்த்துறேன். கொஞ்சம் இதை வதக்கி கொடுத்தேன். இப்போ இந்த தக்காளி வதங்கட்டோன்னுட்டுன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த மல்லி புதினா போட்டேன். சேம் டைம் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடணும். இந்த தக்காளி தெரியக்கூடாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான மசாலா போட்டுடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது தனியாத்தூள் பார்த்திங்கனாக்கா 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 20 கிராம்ஸ் வரும். மிளகாத்தூளும் அதே சேம் அளவு வரும். 2 20 கிராம்ஸ் வரும். இது காரம் உங்களுக்கு பார்த்துக்கிடுங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போடுவோன்றதுனால இது ஆக்சுவலாக 1 kgக்குன்றது 50 கிராம் போட்டால் போதும். நான் இப்போ 1/2 kg போட்டுன்னு இருக்கேன். ஸோ நான் 20 கிராம்ஸ் போட்டுன்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதை கைட்டே கொஞ்சம் கசக்கி கொடுத்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg மட்டன் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இது ஆப்ஷன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனாக்கா வேண்டாம். இதை கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிடலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 1/2 kg அரிசி கழுவி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டிருந்தேன். அதை இது சீரக சம்பா அரிசி. இதை இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம், இல்லை இதிலே வச்சு செய்கிறதா இருந்தாலும் தம் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நான் இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அரிசி 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அதை எந்த கிளாஸில் அளந்தனோ அதே கிளாஸுக்கு
1.25 அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முஸ்லீம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் பார்த்திங்கனாக்கா ஊரை தூக்குறாப்பில் இருக்குது, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. அவங்க சொன்ன ஸ்டைலில், அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நான் எல்லா திங்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு டெம்டேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.